கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாவதற்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாவதற்கு, ஒரு பிரேக் த்ரூ உண்டாவதற்கு ஒரு அற்புதமான ரகசிய வழி இருக்கிறது. அற்புதமான ஒரு காரியம் இருக்கிறது. இது அநேகருக்கு மறைவானது போல் காணப்படுகிற, இந்த உலகத்தாரால் அறிந்து கொள்ள முடியாத, உலகத்தின் ஞானிகள் கண்டும் கேட்டும் அறிந்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் முடியாதது போல் இருக்கிற ஒரு அற்புதமான ரகசியத்தை குறித்து இன்று தியானிக்க போகிறோம். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவரே ஒரே வழி உங்கள் வெற்றிக்கு, உங்கள் விடுதலைக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான அதிசயமான மாற்றங்கள் உண்டாவதற்கு இந்த பரிசுத்த ஆவியின் மகிமை, கிருபை, அபிஷேகமே வழி என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். ஏசாயா 32:15 அதனால் தான் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மேலும் என் மேலும் ஊற்றப்படும் மட்டும் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அப்படியே இருக்கும். எப்படியா இருக்கும் நீ கேட்டீங்கன்னா, அது வனாந்தரம் வனாந்தரமாகவே இருக்கும், அவாந்தரம் அவாந்தர வெளியாகவே இருக்கும், அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம், உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கை வனாந்தரம் போல் காணப்படுகிறது. என் திருமண வாழ்க்கை வனாந்தரம் போல் காணப்படுகிறது. என் வாழ்க்கையிலே ஒரே வறட்சி, ஊழியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரும் வறட்சியாயிருக்கிறது. மாற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, எந்த மேன்மையையும் பார்க்க முடியவில்லை. ஆத்துமாக்கள் வரவில்லை, மனமாறுதல்கள் இல்லை, செழிப்பு இல்லை, உயர்வும் மேன்மையும் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நாங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்பி பறப்போம் என்று நம்பி இருந்தோம். ஆனால் அந்த பிரேக் த்ரூ, அந்த மாற்றம் எங்கள் வாழ்க்கையிலே வரவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். உன்னதத்தில் இருந்து நம்மேல் அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். எந்த ஊழியக்காரனாய் இருந்தாலும் சரி, எந்த ஆராதனை வீரனாய் இருந்தாலும் சரி, எந்த தேவ பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மீதிலே வந்து இறங்கும் பொழுது, நீங்கள் நிச்சயமாய் இன்னும் இன்னும் மகிமையான காரியங்களை பார்ப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக வனாந்தரம் போல் காணப்படுகிற உங்கள் கல்வியா இருக்கட்டும், உங்கள் வேலை ஸ்தலத்திலா இருக்கட்டும், அல்லது உங்கள் பிசினஸ்ல, அல்லது உங்களுடைய ஊழியங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மகா பெரிய செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 7:38 கர்த்தரே சொல்லுகிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். எத்தனை பெரிய மாற்றம் பாருங்கள். வனாந்தரமும் அவாந்தர வெளியுமாய், சுடுகாடு போல், மணல் வெளி போல், பாலைவனம் போல் காணப்பட்ட இந்த வாழ்க்கையில் இருந்து, இந்த அருமையான சகோதர சகோதரியின் வாழ்க்கையில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். குளோரி! எத்தனை மாற்றம் பாருங்கள், எத்தனை மாற்றம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் அவாந்தர வெளிகள் எல்லாம், உங்கள் வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய், காடு போல் பசுமையாய் மாறும் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். உங்க வீட்டுல, குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டுமா? இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். உங்கள் பாத்திரம் நிரம்பி முதலிலே இந்த தேசத்திலே வழிகிறதோ இல்லையோ, அல்லது உங்கள் பட்டணத்திலே வழிகிறதோ இல்லையோ, முதலிலே உங்கள் பிள்ளைகளின் மீது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்கள் கணவன் மீது, உங்கள் மனைவி மீது இந்த பாத்திரம் நிரம்பி வழியும். இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நித்திய காலமாய், நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று அவர்கள் மீது பாயும் பொழுது
எந்த தவறான வழியில் இருக்கிறவர்களும் மனம் திரும்பி விடுவார்கள். இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களில் இருந்து புறப்படுகிற அந்த அபிஷேக நதி, இந்த நதி செல்லும் இடமெல்லாம் செழிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்கள் பிள்ளைகளின் மீதும் உங்கள் குடும்பத்தார் கணவன் மீதும் திருந்தாத வழியிலே தவறான வழியிலே செல்லுகிற எவர்கள் மீதும் பாய்ந்து அவர்களை நிச்சயமாய் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஓ மைட்டி காட், யோவான் 4:14 கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியை குறித்து கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான காரியத்தை, நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். 7:38 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் என்ன சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் சரி, ஐயா, முன்னேறவே முடியாத, மாற்றமே பெற்றுக்கொள்ள முடியாத, பணமும் இல்லை, பலமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆள் பலமும் இல்லை, ஒருவரும் சப்போர்ட் இல்லை என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு எங்கோ நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இருக்கலாம். ஒருவேளை அந்நிய தேசத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை எங்கோ ஒரு வீட்டிலே நீங்களோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ அகப்பட்டு எந்த உதவியும் இல்லாமல், ஆறுதல் செய்வதற்கு ஆளே இல்லாமல் இருக்கலாம். உண்மைதான், இருக்க முடியும். அப்படி இருப்பீர்கள். ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற அற்புதமான வழியை தெரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் அற்புதமான வழி. இத்தனை 1000 பிரேயர்களை நாம் செய்திருந்தாலும் இந்த காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும். எங்கே இருந்தாலும் சரி, உங்களோடு இருப்பதற்கு வாஞ்சையாயிருக்கிற ஒரு உதவியாளர், தேற்றவாளன், ஒரு துணையாளர் இருக்கிறார். ஐயா, என்ன செய்வது என்று தெரியவில்லை, எப்படி இந்த தொழிலிலே சக்சஸ் ஆவது, முன்னேறுவது என்று தெரியவில்லை, எப்படி என் பிள்ளை நன்றாக படிக்க முடியாமல் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு, ஞாபக சக்தி இல்லை, மெமரி பவர் இல்லை, ஸ்டடிங் பவர் இல்லை, எங்கோ தவித்துக் கொண்டிருக்கிறான். என் மகள் எங்கோ துணையே இல்லாதபடி எல்லாராலும் நெருக்கப்படுகிற ஒரு அனுபவத்திலே, எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற ஒரு அனுபவத்திலே என் மகன் எங்கோ அகப்பட்டுக் கொண்டது போல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களா? நிச்சயமாய் உங்களுக்கு துணையாளராய், உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் துணையாளராய், தேற்றவாளராய், உதவியாளராய், யாறுதல் செய்கிறவராய், எல்லா வழிகளிலும் நன்றாக நடத்துகிறவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஐயா, அநேகம் ஆயிரமான கிறிஸ்தவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்தாலும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அப்படி இருக்கலாகாது. நிச்சயமாய் அதான் கர்த்தரே நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவருமாக இருக்கிற கர்த்தர் யோவான் 14:16 இப்படியாக சொல்லுகிறார், நான் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை என் பிதா உங்களுக்காக அனுப்புவார். மைட்டி காட், எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். அந்த அற்புதமான வேறொரு தேற்றவாளன். என் அன்பு சகோதரியே, என் சகோதரனே, நீ உன் பிள்ளைகளை தேற்றுவது என்பது ஏதோ தூரத்தில் இருக்கிற காரியங்களை நீ நடத்துவது ஒருவேளை முடியாததா இருக்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளுடனே இருந்து அவர்களுடனே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே இருப்பதால் அவர்களை அறிவார். எங்கும் கெட்டு போகாதபடி, எங்கும் தவறி போகாதபடி, எங்கும் சோர்ந்து போகாதபடி அவர்கள் வாழுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை, இந்த துணையாளரை அறிமுகப்படுத்துங்கள். இந்த தேற்றவாளனை அறிமுகப்படுத்துங்கள். அவரை வரவேற்று பெற்றுக் கொள்ளுங்கள். அவராலே அன்றி வேறு ஒரு வழியும் இல்லை என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அறிவியுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு இதுவே வழி என்றால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சத்தியம் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஐயா, இந்த ஜனங்களோடு இந்த பிள்ளைகளின் அன்பு சகோதர சகோதரிகள் பெற்றுக்
கொண்டிருக்கிற நற்பொருளை ஐயா இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக் கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய வல்லமை அனுக்கிரகம் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் ஆவியாய் இவர்கள் மீது அந்த நற்பொருள் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மண்பாண்டங்களை போன்று இருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே அந்த அருமையான அற்புதமான பொக்கிஷம் வந்து சேரும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். வனாந்திரமாய் காணப்படுகிற வாழ்க்கை, அவாந்திர வெளி போல் காணப்படுகிற வாழ்க்கையிலே ஒரு செழிப்பும் ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் நீரூற்றும் ஐயா நன்றி செலுத்துகிறோம். ஜீவகாலமாய் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நதிகளுமாய் பாயத்தக்கதாய் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான மாற்றம் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாய் செழிப்பான காடு போன்ற பசுமையோடு சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழ்வதற்காய் பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் அபிஷேகம் இவர்களை சூழ்ந்து கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் அற்புதமான வழி. இதை மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்த அற்புதமான போதனைகளை கேட்டு ஜெபியுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை உன்னத நிலையை அடையும்.